ரேஷன் கடைனாலே உங்களுக்கு எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? கூட்டம், நெரிசல், சரியான நேரத்தில் பொருள் கிடைக்கவே கிடைக்காது. புராணத்தில் ஒரு கதை சொல்லுவாங்க. சனி பகவான் விநாயகரை பிடிக்க போனப்ப அவரை பார்த்து விநாயகர் இன்று போய் நாளை வான்னு சொல்லுவார். அதை கேட்டு சனி பகவான் திரும்பி போயிடுவாராம். அந்த மாதிரி தாங்க நம்ம ரேஷன் கடைக்கு போகிறப்பெல்லாம் ஸ்டாக் இல்லை நாளைக்கு வாங்க, ஸ்டாக் இல்லை நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்களா. நம்மளும் அதை கேட்டு திரும்பி வந்துடுவோம். இதுதான் காலகாலமாக நடந்துக்கிட்டே இருக்குது. அதுலேயும் இந்த ரேஷன் கார்டை வச்சுக்கிட்டு வெளியூரில் இருக்காங்க பாருங்கள், அவங்களோட பாடு சொல்லி மாளாது. ஏன்னா மாத கடைசியில் வாங்க ஃபஸ்ட்டில் வாங்க, இல்லைன்னா மாத கடைசியில் வாங்க ஃபஸ்ட்டில் வாங்க, இப்படியே தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களாலேயும் சரியான நேரத்துக்கு பொருளை வாங்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் ரேஷன் கடை ஊழியர்களுடைய அலட்சியம். இதுக்கெல்லாம் மணி கட்டுறது யாரு? இவங்களை பற்றி யார்கிட்ட நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், யார் அவங்க மேலே ஆக்ஷன் எடுப்பாங்க, இப்படிங்கிறத பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பாஸ்வாலா தமிழ் டெய்லி சேனல். நான் உங்கள் சுந்தரம். அரசாங்கத்துக்கும் ஜனங்களுக்கும் நேரடி தொடர்பு இருக்கிறதுல முக்கிய பங்கு ரேஷன் கடைக்கு தான் இருக்குது. இந்த ரேஷன் கடையை நம்பி தான் தமிழ்நாட்டில் பல குடும்பங்களே இருக்குது. ஏன்னா ரேஷன் கடையில் கிடைக்கிற இலவச அரிசி தான் பல ஏழை எளிய குடும்பங்களோட பசியை போக்கிட்டுக்குன்னு பாருங்களேன். இந்த மாதிரி மிக மிக அத்தியாவசியமான உணவுப் பொருளை கொடுக்குற மிக உன்னதமான பொறுப்பில் இந்த ரேஷன் கடை ஊழியர்கள் இருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் பொறுப்பை நடந்துக்கிறாங்களா? பெரும்பாலான ரேஷன் கடை ஊழியர்கள் ரொம்ப ரொம்ப அலட்சியமாக தான் இருக்கிறாங்க. அரிசி சர்க்கரை ஸ்டாக் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்கிறது, சோப்பு, டீ தூள், மசாலா பொருள் இதெல்லாம் வாங்கினாதான் உங்களுக்கு அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெயெல்லாம் கொடுப்பேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி பலவிதமான தேவையில்லாத செயல்களில் ஈடுபட்டு இருக்காங்க. ஜனங்களும் இவங்க மேலே கொஞ்சம் நஞ்சு அதிருப்தி இல்லைங்க, ரொம்பவே அதிருப்தியில் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழே தான் இந்த ரேஷன் கடைகள்லாம் வருது. இந்த ரேஷன் கார்டு வச்சிருக்கீங்களும் ரேஷன் கடைக்கு போய் தங்களுக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கிட்டு வராங்க. தமிழ்நாடு முழுக்க 37,000க்கு மேலே ரேஷன் கடைகள் இருக்கு. சில கடைகள் அவங்க வீட்டு பக்கத்துலேயே இருக்கும், சில கடைகள் 2-3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கும். இந்த ரேஷன் கடைகளில் பொதுவாக சொல்லப்படுற குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த கடை எப்போ திறந்துருக்குன்னே சொல்ல முடியாது. அப்படியே திறந்துருந்தாலும் நம்ம போய் கேட்குற பொருள் கிடைக்கிறதே இல்லை. நீங்கள் சோப்பு வாங்குங்க, ஷாம்பு வாங்குங்க, டீ தூள் வாங்குங்க, மசாலா பொருள் வாங்குங்க, இதையெல்லாம் வாங்கினாதான் உங்களுக்கு அரிசி சர்க்கரை மண்ணெண்ணெயெல்லாம் தருவோம் அப்படின்ட்டு ரேஷன் கடை ஊழியர்கள் ஜனங்களை வற்புறுத்துறதா ஒரு பொதுவான குற்றச்சாட்டு இருந்துகிட்டு தான் இருக்குது. இதை ரேஷன் கடை ஊழியர்கள் கூட மறுக்கலை. இந்த சிட்டி சைடில் இருக்கிற ரேஷன் கடை கூட பரவாயில்லைங்க. அங்கே இருக்கிற ஜனங்க அவங்கள 1008 கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாமல் ரேஷன் கடை ஊழியர்கள் அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் கொடுத்துட்றாங்க. ஆனால் இந்த கிராம மக்கள் தாங்க ரொம்ப பாவம். அவங்ககிட்ட இந்த சோப்பு சீப்பு இந்த மசாலா பொருள் ஷாம்பு இதெல்லாம் கண்டிப்பாக வாங்கியே ஆகணுன்ட்டு கம்பல் பண்ணுறாங்க. அவங்களும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு போகிறாங்க. ஏற்கனவே விலைவாசி உயர்வால் நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். இந்த ரேஷன் கடையில் தான் அரிசி பருப்பு சர்க்கரை எல்லாம் கம்மியான விலைக்கு கிடைக்கணும் வாங்குறதுக்கு வர்றோம். ஆனால் இங்கேயும் எங்களை இந்த அரிசி பருப்பை தவிர மற்ற அந்த சோப்பு ஷாம்பு டீ தூள் மசாலா பொருள் வாங்கணும்னு வற்புறுத்துறாங்களேன்ட்டு ரொம்ப புலம்புறாங்க. ஆனால் இந்த அரிசி ரொம்ப தரமில்லாதன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் வாங்கிட்டு தான் போக வேண்டியதாக இருக்குது. இந்த மாதிரி தேவையில்லாமல் கூடுதல் பொருளை வாங்க சொல்லி எங்களை கட்டாயப்படுத்துகிறாங்கன்னு ஜனங்க ஒரு பக்கம் சொன்னாலும் அதிகாரிகள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் யாரையுமே எந்த பொருளையும் வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தலைங்க, அவங்களாதான் விரும்பி வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதையே ரேஷன் கடை ஊழியர்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு சில டார்கெட்லாம் இருக்குங்க, அதிகாரிகள் மேலதிகாரிகள் சொல்கிறாங்க, அவங்க சொல்படி தான் நாங்கள் கேட்க முடியும், அவங்க தான் ஜனங்கக்கிட்ட கூடுதல் பொருளை விற்க சொல்கிறாங்க, அதனால தான் நாங்கள் விற்க வேண்டியிருக்குது அப்படின்ட்டு ஆளுக்கு ஒரு மறுப்பு சொல்லிட்டு இருக்காங்க. இடையில மாட்டிட்டு முழிக்கிறது நம்ம ஜனங்க தான். இதையெல்லாம் நம்ம தட்டி கேட்க முடியாதா? இதையெல்லாம் நம்ம யார்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கறது? அப்படியே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் அதை எடுத்துக்குவாங்களா, அது மேலே ஆக்ஷன் எடுப்பாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ஜனங்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா யார்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது, எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரியாதனால தான். நீங்கள் எப்படி கம்ப்ளைண்ட் பண்ணுறது, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த இடத்துல இருந்தாலும் சரி, 1967 இந்த நம்பரில் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இது டோல் ஃப்ரீ, இதுக்கெல்லாம் காசு வசூலிக்க மாட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது, 1800-425-5901. இது மட்டும் இல்லைங்க, நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். அதாவது ரேஷன் கடையில் உங்களுக்கு தேவையில்லாத பொருளை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினாலோ, இல்லை எடை குறைவாக பொருள்களை கொடுத்தாலோ, இல்லை தரமற்ற பொருளை கொடுத்தாலோ, நீங்கள் அதை வீடியோ இல்லை ஃபோட்டோ எடுத்து
கீழே வர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் அந்த வீடியோவையோ ஃபோட்டோவையோ அனுப்புனா அதிகாரிகள் இந்த புகாரின் பேரில் ஊழியர்கள் மேலே கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, ஆன்லைன் மொபைல் ஆப்பில் கூட நீங்கள் புகார் பண்ணலாம். உங்கள் ஃபோனில் வந்து TNPDS ஆப்பை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதில் வந்து கம்ப்ளைண்ட்ஸை வந்து நீங்கள் ரேஸ் பண்ணலாம். அதே மாதிரி www.tnpds.gov.in அப்படிங்கிற வெப்சைட்லேயும் நீங்கள் வந்து புகார் பண்ணலாம். இந்த புகார் மேலே அதிகாரிகள் 2லிருந்து 3 நாளுக்குள்ள சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர்கள் மேலே கண்டிப்பாக அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க போகிறத சொல்லியிருக்காங்க. சரி, எந்தெந்த புகாருக்கெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் உங்களுக்கு வரலாம். அதாவது ரேஷன் கடை திறக்காமல் இருக்கிறது, ஸ்டாக் இருந்தாலும் இல்லைன்னு பொய் சொல்கிறது, பொருட்களோட எடையை கம்மியாக கொடுக்கறது, தேவையில்லாத பொருளை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்துறது, தரமில்லாத பொருட்களை கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நீங்கள் நான் மேலே சொன்ன டோல் ஃப்ரீ நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, வெப்சைட்டு, ஆப்பு இதுலையெல்லாம் போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்குது. 1967 இந்த நம்பருக்கு புகார் பண்ணும்போதோ இல்லை வெப்சைட்டு ஆப்பில் வந்து நீங்கள் வந்து புகார் பண்ணும்போதோ நீங்கள் புகார் கொடுக்கும்போது முக்கியமான ஒரு விஷயத்தை கவனத்தில் வச்சுக்கணும். நீங்கள் டோல் ஃப்ரீ நம்பருக்கோ இல்லை வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை வெப்சைட்டுக்கோ புகார் கொடுக்கும்போது நீங்கள் உங்கள் ரேஷன் கார்டு நம்பரு, அந்த ரேஷன் கார்டோட நம்பரு இதையெல்லாம் மென்ஷன் பண்ணுறது கட்டாயம். ஸோ இதை வச்சு தான் அதிகாரிகள் வந்து அந்த கம்ப்ளைண்ட் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. புகார் கொடுத்த சில நாட்கள்லேயே வட்ட வழங்கல் அலுவலர் அப்படிங்கிறவர் வந்து சம்மந்தப்பட்ட ரேஷன் கடை ஊழியர் மேலே நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்காரு. ஸோ ரேஷன் கடை சம்மந்தமாக சில விஷயங்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். நான் தேவையில்லாத பொருட்களை வாங்க சொல்லி கட்டாயப்படுத்தினா என்ன பண்ணுறது, யாருக்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கறது, அதை எப்படி கொடுக்கறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேறு ஏதாவது விஷயங்களில் வந்து உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்டில் வந்து தெரியப்படுத்தலாம். இல்லை வேறு எதனாச்சும் உங்களுக்கு வீடியோக்கள் தேவைப்பட்டாலும் அதை கமெண்டில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுந்தரம். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala, be the boss.